ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பிசிக்ஸில் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் புள்ளி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக இந்த இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 செகண்ட் இப்படின்றதே நீங்கள் அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ என்ன ட்ரிக்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த புள்ளி கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா, ஆக்சலரேஷன் தான் கேட்பாங்க. So, acceleration A is equal to supporting force. Supporting force minus opposing force. Opposing force. Supporting force minus opposing force by total mass. இதுதான் வந்து ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா, ஆக்சலரேஷன் கொஸ்டினில் கேட்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் மைனஸ் அப்போசிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இதுதான் வந்து ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து சம்ஸ் எப்படி போடலாம், இது வந்து டயக்ராமாக தான் கேட்போம். டயக்ராமெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இதை வச்சு டயக்ராம் எப்படி போடலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன டயக்ராம்னா, இப்போ வந்து ஒரு புள்ளியில வந்து M1 M2 கொடுத்துருக்கோம். இது வந்து கீழே டவுன் தி ஏரோல இருக்கு. ஸோ டவுனா இருக்குன்னா ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கு? டவுனா இருக்கு. இங்கே அப்பர்ல இருக்கு ஆக்சலரேஷன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வச்சு M1Gயாவும் M2Gயாவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? M1G அண்ட் M2G எடுக்கிறோம். ஸோ இப்போ எது வந்து அப்போசிங் ஃபோர்ஸ், எது வந்து சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டிக்ரீஸாக இருக்க சைடு தான் வந்து சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ். எது ஆக்சலரேஷன் டிக்ரீஸாக இருக்கிறது தான் நம்ம சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ். அப்போ M2G நம்ம என்ன பண்ணுவோம்? சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் எடுத்துப்போம். M1Gயை வந்து அப்போசிங் ஃபோர்ஸாக வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஆக்சலரேஷன் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், A = அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து M2G minus supporting force M1G by total mass. என்ன? M1 plus M2. இதான் வந்து total mass. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இது சிம்பிளாக போட்டுடலாம். ஆக்சலரேஷன்னா M2G minus M1G by M1 plus M2. Supporting force minus opposing force by total mass. இதான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க. இப்போ இது வந்து இது டென்ஷன், இந்த புள்ளிக்கு இது டென்ஷன், இந்த புள்ளிக்கு இது டென்ஷனா. ஸோ டென்ஷனை இதை வந்து T1 வச்சுக்கலாம். ஓகேவா? டென்ஷனை இதை வந்து T1 வச்சுக்கலாம். இதை வந்து T2 வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். T1 அப்படிங்கும்போது இது வந்து டவுன் தி சைடு இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலி நமக்கு ஃபார்முலா தெரியும். டவுன் தி சைடு இருந்தால் நம்ம டென்ஷனுக்கு நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாருங்க. இப்போ T1 வந்து இது T1ன்றது இந்த டவுன் பொசிஷன் இருக்குன்னா T1. ஓகேவா? T1 = என்ன எழுதுறோம்? M என்னது நமக்கு இங்கே M2 G minus A. நம்ம வந்து இது வந்து ஃபார்முலா படிச்சிருப்போம். லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபார்முலாவை படிச்சிருப்போம். டவுன் சைடு கீழே வரும்போது மைனஸ் ஆகும், அப்பரில் போகும்போது ப்ளஸ்லையும் வர மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அதில் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம டென்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். இதே T2 இருக்கும்போது T2 என்ன? அப்பரில் இருக்குது. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? அப்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் T2க்கு? M1G plus A. இதான் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் வந்து புள்ளியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை. T1 T2 எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி T1ல டென்ஷன் கேட்பாங்க. ஸோ எதுக்கு டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்ற பார்த்துக்கோங்க. டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வச்சு எப்படி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக ஃபார்முலாக்காக பார்த்தோம். இதுவே வந்து ஒரு 2-3 சம் மெத்தடில் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளமில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன டயக்ராம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சேம் போட்டதுலேயே நம்ம என்ன பண்ணிப்போம்? மாஸ் மட்டும் வெயிட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? மாஸ் கொடுத்துருக்கோம். அதை வச்சு எப்படி வந்து சம் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணலாம் பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் முதல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருக்கோம் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் கண்டுபிடிங்க. அப்போ வீடியோவை நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஆக்சலரேஷன் போடலாம் பார்க்கலாம். ஆக்சலரேஷன் A is equal to என்னது எழுதுவோம், supporting force minus opposing force by total mass இதான் எழுதுவோம். supporting force minus opposing force by total mass. ஸோ supporting force என்ன, supporting force என்னது 3 kg. அப்போ 3 kgனா இதை நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து இப்போ mg அதான் போடுவோம். mgன்ற மாதிரி கொண்டு வரும்போது இங்கே 30 வரும், இங்கே வந்து 20 வரும். ஓகேவா, 10 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ A is equal to supporting force என்ன 30 minus opposing force என்ன 20 by total mass என்ன 5. So 10 by 5. 10 by 5 is equal to 2. So அப்போ acceleration என்ன நமக்கு 2. ஓகேவா, நெக்ஸ்ட் டென்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ டென்ஷன் பார்க்கும்போது இந்த சைடு வந்து இப்போ T2 T1 எடுத்துக்கலாம். இப்போ T2 இந்த பக்கம் T2 T1. ஃபர்ஸ்ட் T1ஓட டென்ஷன் பார்க்கலாம். T1 என்ன எப்படி இருக்கோ அப்பர் சைடில் ஆக்சலேஷன் போகுது. இப்போ T1 எப்படி எழுதுவோம், T1 என்ன ஃபார்முலா, M அப்பில் இருந்தால் ப்ளஸ் G ப்ளஸ் A. ஸோ M என்னது, M என்ன 2வா 20ஆ 2. M என்ன 2 தான், மாஸ் என்ன 2, G 10 ப்ளஸ் A என்ன 2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 12 24 N. டென்ஷன் என்ன 24 N டென்ஷன். இப்போ T2க்கு எப்படி போடலாம்னா, T2 வந்து பாருங்க, T2 is equal to M G minus A. M வந்து 3யா, G என்ன 10 minus 2 3 8 equal to 24 N. ஸோ நம்ம T2வே நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சர் 24 N தான் கிடச்சிருக்கு. T1 T2 ரெண்டுமே வந்து 24 N கிடச்சிருக்கு. ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2020 இந்த கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஆக்சலரேஷன் கொடுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்ல மாதிரி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ 2020 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 2021 வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி புள்ளியிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ தேர்ட் கொஸ்டினில் வந்து நம்ம புள்ளியில் மட்டும் 3 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை, இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க நார்மலாக தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், இந்த 2 மார்க்ஸையும் என்ன பண்ணிக்குவோம், இந்த 2 மார்க்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் தி 2 மார்க்ஸஸ். ஓகே, ஸோ சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்க்கு இந்த 2 மார்க்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போசிங் ஃபோர்ஸ் இதான். எப்படி போகலாம், A is equal to supporting force minus opposing force by total mass equal to supporting force என்ன 4 kg 6 kg. ஸோ 10 kgயா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 10 kgயா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், mg மெத்தடில் போடும்போது 100 எடுத்துக்குவோம். ஸோ 100 மைனஸ் அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன 5. ஸோ 50. டோட்டல் மாஸ் எவ்வளோ 15. இங்கே 10 அங்கே 5 வரும்போது 15. அப்போ 100 minus 50 50 by 15. 5 அடிக்கும் போது கேன்சல் பண்ணும்போது 10 by 3. ஸோ ஆக்சலரேஷன் equal to 10 by 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் பார்க்கலாம். T1 போது இப்போ இத்தனை 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அப்போசிங் சைடு சப்போர்ட்டிங் சைடு 2 மார்க்ஸ் இருக்கு, அப்போசிங் சைடு 1 தான் இருக்கு. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுற டென்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேணாம். டென்ஷன் வந்து அப்போசிங் சைடு சப்போர்ட்டிங் சைடு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட்டில் இருக்க லாஸ்ட்டாக இப்போ இங்கே 3 கொடுத்தாலுமே சரி, எத்தனை கொடுத்தாலுமே சரி,
4 3 2 how many எவ்வளோ கொடுக்கணும் ஓகே நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாசம் மட்டும்தான் எடுத்து டென்ஷன் ஃபைண்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ 6 kg வச்சு தான் நம்ம வந்து T1 ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ பாருங்க T1 எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் இது வந்து டவுன் தி சைட் acceleration down the side acceleration இது வந்து upper side acceleration இது T1 எழுதுறோம் T1 எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் T1 is equal to down the side m g minus k down the side so m என்ன 6 மட்டும் இருக்கும் 6 10 minus a என்ன 10 by 3 equal to 6 so 30 minus 10 20 by 3 1 3 is 3 is 2 so is equal to 40n இதான் வந்து T1 உடைய வேல்யூ T1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 40n சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் T2 எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா சேம் மெத்தட் தான் பாருங்க T2 is equal to T2 என்ன mass g plus a இதான g plus a so m என்ன 5 10 plus 10 by 3 so 5 sorry what 30 plus 40 by 3 40 by 3 5 for 20 is equal to 200 by 3 Newton so இதான் வந்து டென்ஷன் T2 உடைய வேல்யூ வந்து 200 by 3 T1 உடைய வேல்யூ வந்து 40n T2 ஓட வேல்யூ என்ன 200 by 3n ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதை வந்து நீங்கள் கரெக்டாக டெய்லியுமே இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ட்ரிக்கானது இதை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் யோசிக்காமல் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின் என்ன இப்போ வந்து ஒரு மாஸ் வந்து ஸ்டேஷனரியாக சேம் பிளேஸில் நிற்கிது ஸோ சேம் பிளேஸில் ஒரு மாஸ் இருக்குது ஒரு மாஸ் மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு ஸோ இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் டென்ஷன் கண்டுபிடிக்கும் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து T1 டென்ஷன் T2 வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இது வந்து என்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லை ஏன்னா இது வந்து மூவ் ஆகாது ஸோ இது டவுன்வர்ட்லேயுமே என்னது இது ஆக்சிலேட் ஆகலை இந்த 2 கிராம் ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்ல முடியாது இதை வந்து நம்ம ஆக்சிலேஷனாக இருக்க முடியாது இதுக்கு வந்து mg கிடையாது ஸோ இதுக்கு mg போட முடியாது ஓகேவா ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் நார்மலாக ஆக்சலேஷன் equal to supporting force minus opposing force minus opposing force by total mass ஓகேவா டோட்டல் மாஸ் இதான ஆக்சலரேஷன் போடுவோம் ஸோ இப்போ இதில் பாருங்க இப்போ எப்படி இது சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் எது இந்த பக்கம் தான் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் 8 kg ஸோ இந்த சப்போர்ட்டிங் ஃபோர்ஸுமே நம்மளுக்கு எப்படின்னா இங்கே வந்து மூவ் ஸோ இந்த பக்கம் மூவ் ஆனதுனால இங்கே வந்து டிகிரி 60 டிகிரி கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கும்போது ஸோ இந்த மாஸ் வந்து சைடில் இந்த மாதிரி சைட்லையோ இல்லை ஆப்போசிட் இப்படி சைட்லையோ இப்படி கிராஸாக சைட்லையோ இந்த மாஸ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் mg sin θ கொடுக்கணும் ஓகேவா காஸ் θ கொடுக்கக்கூடாது sin θ கொடுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே இப்படி தான் வரும் காஸ்டில் வராது ஸோ சைனில் தான் வரும் ஓகேவா இப்போ mg sin θ ஸோ இது கீழே எழுதுறேன் பாருங்க mg sin θ வந்து 60 டிகிரி யூஸ் பண்ணணும் அதாவது 60 டிகிரி ஓகேவா ஸோ இப்போ இதை பாருங்க m என்ன மாஸ் வந்து 8 kg g வந்து 10 ஓகேவா sin 60 வந்து √3/2 இதெல்லாம் தனியாக உட்காந்து மெமரி பண்ண வச்சுக்காங்க இதை வந்து நீங்கள் சம் பார்க்கும்போது இது வந்து இப்போ sin 60னா √3/2 தான் sin 30னா 1/2 ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து படிக்க வேணாம் ஸோ சம் போகிற மாதிரி நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க sin 60னா என்ன √3/2 sin 60 √3/2 ஸோ 2யும் இங்கே 5 கேன்சல் பண்ணுங்க 5 கேன்சல் பண்ணும்போது 10 கேன்சல் பண்ணும்போது 5 கிடைக்கும் ஸோ 40√3 என்னது 40√3 இதான் வந்து என்னது நம்ம சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் அப்போ சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் தான் 40√3
அப்போசிங் ஃபோர்ஸ் 0, ஏன்னா அங்கே எம்ஜி ஆக்ட் ஆகலை. ஸோ என்னது ஜி வந்து போட்டு சம் வராது, இது ஸ்டேஷனரி ஒரே பிளேஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு என்ன பண்ண முடியாது, அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லை, அப்போசிங் ஃபோர்ஸ் 0. பை டோட்டல் மாஸ் என்ன 2 kg 8 kg, ஸோ 10 equal to 4√3. 4√3 தான் வந்து இதோட ஆக்சலரேஷனோட வேல்யூ. A is equal to 4√3. இப்போ T1 T2 எப்படி ஃபைண்ட் பண்றது பார்க்கலாம். என்ன கண்டுபிடிச்சோம், ஆக்சலரேஷன் வந்து 4√3 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோமா. அப்போ T1 பார்க்கணும், இது T1 இது T2. T1 வந்து கீழே வந்து என்ன இல்லை, நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கொடுக்கல, ஸோ G=10 யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரல. அதனால இந்த மெத்தட் கொடுக்கும்போது இப்படி ஸ்டேஷனரியாக ஒன்று இருந்துச்சுன்னா மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா T1 வந்து 2 இங்கே 2 கொடுத்ததால 2A யூஸ் பண்ணு. இப்போ வேறு என்ன மார்க்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்டூ ஏஆ அதாவது மல்டிபிள் பண்ணோம், அந்த நம்பரோட ஆக்சலரேஷனை மல்டிபிள் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ வந்து T1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T1 equal to என்னது மாஸ் 2 into A, 2 into 4√3 equal to 8√3. ஓகேவா, 8√3 T1க்கு. T2 இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். T2 எப்படி இருக்கும், mg sin m2 வரும், g sin theta minus acceleration டவுன்வர்ட். ஸோ அதனால மைனஸ் ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ M2 என்ன, M2 வந்து 8, g sin theta g வந்து 10, sin 60 என்ன √3/2 sin 60. ஓகேவா, மைனஸ் A வந்து 4√3 5√3 minus 4√3 is equal to இங்கே பாருங்க 5√3 minus 4√3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் ஒன்லி √3 மட்டும்தான் மைனஸ், இதை ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஒன்லி √3 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 8 எப்படி கிடைக்கும், 8√3 கிடைக்கும். ஸோ 8√3 தான் வந்து T2 வேல்யூ. T2 வேல்யூ என்ன 8√3. ஸோ இதான் வந்து T2 வேல்யூ ஃபைன் பண்ணிக்கோ, டென்ஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம், T1 ஃபைன் பண்ணியிருக்கோம், T2 ஃபைன் பண்ணியிருக்கோம், எப்படி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீட் ப்ரிப்பரேஷன் இன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இம்பார்ட்டண்டாக வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த லெசனோட இப்போ இந்த லெசனை புள்ளி மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் சில சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சேனல் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.